இங்க ஒரு வயசான பணக்காரரு ஒரு 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்ப அங்க எல்லாரும் முன்னாடியுமே இவங்க குடும்ப சொத்தான காலங்காலமா வச்சிருந்த அந்த பழமையான கத்திய அந்த பொண்ணு கிட்ட தராரு. இது மட்டும் இல்லாம இவருடைய சொத்து முழுவதையுமே இந்த பொண்ணு கிட்ட தரதா சொல்லிட்டு இருக்காரு. இதனா கேட்ட இவங்க பையன் உட்பட அங்க உள்ள எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அவர் அந்த சொத்துக்கான பத்திரத்துல கையெழுத்து போட போகும்போது திடீர்னு கரண்ட் கட் ஆகி அந்த நேரத்துல கன் ஃபயர் பண்ற சத்தம் கேட்டு மறுபடியும் கரண்ட் வந்துருது. பார்த்தா அந்த பழமையான கத்தியாலேயே அவரை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அப்ப அங்க கேப்டனோட கையில கன் இருக்கிறத பார்த்து அங்க உள்ள எல்லாருமே இவர் மேல சந்தேகப்படுறாங்க. ஆனா அந்த பணக்காரரோட பக்கத்துல யாரோ போன மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் ஃபயர் பண்ணேன்னு சொல்றாரு. அதே நேரத்துல அந்த பணக்காரரோட பையன் அவங்க அப்பாவை கூட பார்க்காம அந்த பத்திரத்துல சைன் பண்ணாரா இல்லையான்னு போய் பார்க்கறான். இவனோட அதிர்ஷ்டவசமா அவர் கையெழுத்து போடக்குள்ளேயும் அவரை போட்டு தள்ளி இருப்பாங்க. அப்ப அங்க இருந்த டைரக்டிவ் கரைக்கு போனதுக்கு அப்புறம் லோக்கல் போலீஸ் இதனா பாத்துப்பாங்க, நீங்க எல்லாருமே ரூமுக்கு போங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இந்த டைரக்டிவும் அவங்க ஒய்ஃபும் இந்த பணக்காரரோட பையன் தான் சொத்துக்காக இவரை கொலை பண்ணிருப்பான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு கன் ஃபயர் பண்ற சத்தம் கேக்குது. வெளியில வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் சந்தேகப்பட்ட அந்த பணக்காரருடைய பையனையே யாரோ போட்டு தள்ளி இருக்காங்க.